ஃபர்ஸ்ட் கமெண்ட் யாரு? இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கமெண்ட் யார் பண்ணியிருக்காங்கன்னா அஸ்வினி ஹர்ஷா சின்ன அப்படிங்கிற இதுலேருந்து பண்ணியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஹாய் அம்மா அண்ட் ஹாய் லோகேஷ். ஹாய் அக்கா, எப்படி இருக்கீங்க? ஹாய் கண்ணு, எப்படி இருக்கீங்க? வி ஆர் கம்மிங் ஃபார் திஸ் அமாவாசை, ப்ளீஸ் டெல் அஸ் த கும்பப்படையல் பூஜை டைமிங் அண்ட் டீடைல்ஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சொல்லலாமா பூஜை டைமிங்? அதாவது டேட் சொல்லி ஸ்டார்ட் பண்ணலாமா? அமாவாசை என்னைக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா 6/6/2024 வருதுங்க, ஜூன் மாதம். அதே மாதிரி கும்பப்படையல் பூஜை நேரம் பார்த்தீங்கன்னா 5ஆம் தேதி சாயந்தரம் 6 to 8 பூஜை நடக்குங்கண்ணு. நீங்கள் எல்லாருமே முத நாளே வந்துடுங்க கண்ணு, வந்து பூஜையை நீங்கள் கலந்துக்கலாங்கண்ணு. ரொம்ப வெளியூர்லேருந்து லாங்லேருந்து வரவங்க எல்லாரும் முத நாளே வந்து வரலாம். பிரசாதம் வந்து 6 to 8 பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறமா கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அன்னைக்கு கொடுக்க ஆரம்பிச்சாங்கன்னா, அதாவது 5ஆம் தேதி 6 to 8 பூஜை முடிஞ்சது கொடுக்க ஆரம்பிச்சதுலேருந்து 6ஆம் தேதி நைட்டு 10-12 மணி வரைக்குமே வந்து கொடுப்பாங்க. அதாவது கடைசி நபர், அந்த லைனில் வரக்கூடிய கடைசி நபர் வரைக்கும் கும்பப்படையல் பிரசாதமானது வழங்கப்படும் எல்லாருக்கும் வந்து. அதனால் நீங்கள் ரொம்ப லாங்லேருந்து வரவங்களாம் நிறைய பேர் 6ஆம் தேதி ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணியிருக்கலாம், 6ஆம் தேதி வரதா பிளான் பண்ணியிருக்கா. அவங்களாம் வந்து நமக்கு வந்தால் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்க வேண்டாம். நீங்கள் வந்து வாங்க. 6ஆம் தேதி நைட்டு 10 மணி வரைக்கும் 12 மணி வரைக்குமே வந்து கும்பப்படையல் பிரசாதம் வந்து கொடுப்பாங்க. அடுத்த கமெண்ட் வந்து பிரேமா சோலை அப்படிங்கிற இடத்துலேருந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அம்மா, நான் 2 மந்த் கும்பப்படையல் சாப்பிட்ட ஃபர்ஸ்ட் மந்த் நான் பிரெக்னன்ட் அம்மா, இப்போ 3 மந்த் ஆகுது, குழந்தை நல்லபடியாக பிறக்கணும் அம்மா, ஓம் சக்தி அப்படின்னு சொல்லி சந்தோஷமா இருக்குங்க. முதல் மாத கும்பப்படையிலேயே உங்களுக்கு கரு தங்கிடுச்சு, குழந்தை நல்லா ஆரோக்கியமாக வளர்ந்து சுகப்பிரசவத்தில் குழந்தைய பெற்றெடுக்கணும்னு நான் நம்ம சேலம் சமயபுரம் மாரியம்மன்ட்ட வேண்டிக்கிறேங்கன்னு. நீங்கள் வந்து உடம்பு ஜாக்கிரதையாக பார்த்துருங்க, நிறைய ரெஸ்ட்டில் இருங்க. ரொம்ப அதிகமாக நீங்கள் வந்து கோவிலுக்கு வர தேவையில்லை, உங்கள் வீட்டுக்காரரை வர சொல்லி பிரசாதம் மட்டும் வாங்கி கொண்டு போய் சாப்பிடுங்க. அடுத்த கமெண்ட் வந்து ரேணுகா ஐடிலேருந்து, அம்மா நான் இப்போ 5 மந்த் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரேணுகா சந்தோஷம் ஐடிலேருந்து, அக்கா நீங்கள் அந்தமான்னு நினைக்கிறேன், கரெக்டாக அக்கா? எந்த ஊர்னு சொல்லிட்டுக்கண்ணே, குழந்தை நல்லபடியா ஆரோக்கியமா வளர்ந்து சுகப்பிரசவத்துல அவங்களே என்ன சொல்லியிருக்காங்கன்னா சேலம் சமயபுரம் மாரியம்மன் துணை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த கமெண்ட் வந்து சுரேஷ் அலாக்கா, டுமாரோ எனக்கு 9 மந்த்ஸ் ஸ்டார்ட் ஆக போகுது அம்மா, பிளஸ் பண்ணுங்க அம்மா, உங்க ஆசீர்வாதம் எனக்கு எப்பவும் வேணும் அம்மா. கண்டிப்பா 9 மந்த், இன்னும் 1 மந்த் தானே, அது சீக்கிரம் போயிடுங்க. குழந்தை நல்லா ஆரோக்கியமா பிறந்து நல்லபடியா சுகப்பிரசவத்துல குழந்தைய பெற்றெடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேங்க. வில்லேஜ் பிளாக் சைட்ல இருந்து ஹாய் அம்மா, நான் நல்லா இருக்கீங்களான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேம்மா, இப்போ நிறைய பேர் வந்து லைவ் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ கும்பப்படையல் பூஜை பத்தி டீடைல்ஸ் எல்லாமே கொஞ்சம் சொல்லிடலாமா? சொல்லிடலாம். அதாவது இந்த மாத கும்பப்படையல் அமாவாசை என்னைக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா 6/6/2024 கண்ணு. கும்பப்படையல் பூஜை பார்த்தீங்கன்னா 5/6/2024 மாலை 6 to 8 மணி வரைக்கும் அதுக்குள்ளே பூஜை நடக்குங்கன்னு. பூஜை முடிஞ்ச உடனே எல்லாருக்கும் பிரசாதம் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. நீங்கள் வரும்போதே எந்த லைன் கும்பப்படையல் லைன்னு கேட்டு கணவன் மனைவி 2 பேருமே அந்த லைனில் போய் கலந்துக்கங்க கண்ணு. அந்த இடத்துலேருந்து நீங்கள் பொறுமை காத்து நீங்கள் அம்மாவை மனசில் நினச்சி நல்லபடியாக எனக்கு இந்த தடவை உங்கள் கோயிலை தேடி வந்துட்டம்மா அப்படின்னு சொல்லி நீங்கள் மனசார வேண்டுங்க. உங்களுக்கு நிச்சயமாக நல்லதே நடக்கும், சீக்கிரமே குழந்தை வரம் கிடைக்கும். அம்மா நிறைய பேருக்கு குழந்தை வரம் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அதுவும் ட்வின்ஸ் பேபி, ஆண் குழந்தை வேணும்னு கேட்குறவங்களுக்கு ஆண் குழந்தை, பெண் குழந்தை வேணுங்கிறவங்களுக்கு பெண் குழந்தை நிறைய கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. நிறைய நம்ம கோவிலில் வளகாப்பு நடந்துக்கிட்டு தான் இருக்குது. நம்பிக்கையை மட்டும் நீங்கள் விடாதீங்க, நம்பிக்கை கண்டிப்பாக வேணும். நம்பிக்கையோடு வாங்க, நிச்சயமாக நல்லதே நடக்குங்கன்னு. அதே மாதிரி ஃபேமிலியாக வரவங்க வந்து கூட வந்திருக்கவங்கள வந்து தனியாக ஒரு லைன் வந்து முன்னாடி இருக்கும். கோவிலுக்கு முன்னாடி வந்து தரிசனம் பார்க்கறதுக்கு மட்டும் தனியாக ஒரு சின்னதாக ஒரு லைன் போகும். அந்த லைனில் அவங்களெல்லாம் அனுப்பி விட்டுருங்க. அவங்க சாமி பார்த்துட்டு வெளியில் வந்துடுவாங்க. ஏன்னா எல்லாருமே நீங்கள் ஃபேமிலி எல்லாருமே ஒரே லைனில் நின்றீங்கன்னா, கும்பப்படையல் லைனில் நின்றீங்கன்னா அந்த லைன் ரொம்ப நீண்டுகிட்டே பெருசாக வந்து போகும். அதனால கணவன் மனைவி வரவங்க மட்டும் கும்பப்படையல் லைனில் நில்லுங்க. கூட வரவங்க வந்து தரிசனம் பார்க்கக்கூடிய லைன் எதுன்னு கேட்டு நில்லுங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க எல்லாருமே நீங்கள் வந்துட்டு கும்பப்படையல் லைன் எதுன்னு கேட்டுட்டு நீங்கள் போய் நில்லுங்க. ஏன்னா தரிசனம் பார்க்குற லைனில் நின்னீங்கன்னா நீங்கள் ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் நின்று வந்து சாமியை பார்த்துட்டு உங்களை அனுப்பி விட்டுருவாங்க வெளியில். அதில் வந்தீங்கன்னா பிரசாதம் கிடைக்காது. அது மாதிரி நிறைய பேர் அங்கே வந்துட்டு தெரியாமல் வந்துட்டேன் நிறைய பேர் அங்கே கோவிலுக்குள்ளார வந்து அந்த தரிசனம் பார்க்குற லைன் வந்துட்டு சொல்கிறாங்க. அதனால் கும்பப்படையல் லைன் எதில் பிரசாதம் தருவாங்க, எந்த லைன் வரணும் அப்படிங்கிறத தெளிவாக கேட்டுட்டு நீங்கள் அந்த லைனில் போய் ஜாயின் பண்ணி நின்றுக்கோங்க. உங்களுக்கு தெரியலனா கோவில் ஆட்கள் அங்கங்கே பேட்ச் ஷர்ட்டில் வந்து பேட்ச் குத்திட்டு, கோவில் பேட்ச் குத்திட்டு நிறைய பேர் அங்கே இருப்பாங்க.
அவங்க கிட்ட கேட்டிங்கன்னா உங்களுக்கான எல்லா ஹெல்ப்பும் வந்து அவங்க வந்து பண்ணுவாங்க. தண்ணி வசதி எங்கே இருக்குது, ரெஸ்ட் ரூம் வசதி எங்கே இருக்குது, எல்லாமே உங்களுக்கு வந்து அவங்க வந்து சொல்லுவாங்க உங்களுக்கு. திவாகர் தீபிகா ஓம் சக்தி அப்படின்னு சொல்லி அமைச்சிருக்காங்கம்மா. அடுத்து மதுரையில இருந்து வரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா அங்க ரூம் வசதி இருக்குமா? தங்கும் ரூம் வசதி பாத்தீங்கன்னா கோவில்ல வந்து கிடையாது, நம்ம பஸ் ஸ்டாண்ட் கிட்ட ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட உங்களுக்கு வந்து கிடைக்கும். நீங்க அங்க நீங்க வந்து எடுத்துக்கலாம். கோவில்ல வந்து ரெஸ்ட் ரூம் வசதி, குடிநீர் வசதி எல்லாமே வந்து கோவில்ல வந்து கிடைக்கும். அடுத்த கமெண்ட் வந்து வசந்தி நடராஜன் ஐடியில இருந்து, நான் வசந்தி நடராஜன் ஃப்ரம் ஸ்ரீலங்கா. அம்மா எப்படி இருக்கீங்க, தம்பி எப்படி இருக்கீங்க, அம்மாவின் அருளால் நாங்க நல்லா இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம் கண்ணு, நாங்களும் நல்லா இருக்கோம் கண்ணு. நம்ம சேலம் சமயபுரம் மாரியம்மன் இருக்கும்போது நமக்கு ஒரு கவலையும் இல்லை கண்ணு. மில்லியன் ஸ்மைல் ஐடியிலேருந்து லாட் ஆஃப் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, தேங்க்யூ. மை வைஃப் கன்சீவ். ஓ தேங்க்யூ. அவங்க சொல்லியிருக்காங்க லாட் ஆஃப் தேங்க்ஸ் அண்ட் சப்போர்ட் ப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்லபடியா குழந்தை அவங்க நேம் தெரியல, அவனு நான் வேண்டிக்கிறேன் கண்ணு. உங்க பேர் சொல்லுங்க கண்ணு. ஆமா, உங்க நேம் போட்டு எங்களுக்கு வந்து அனுப்பிவிடுங்கன்னா நீங்க எந்த ஊருன்னு சொல்லி அனுப்பிவிடுங்க. எங்க சேனல் நம்பருக்கு வந்து நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க, இல்லாட்டி கால் பண்ணுங்க. ஓகேம்மா. அடுத்த கமெண்ட் வந்து மில்லியன் ஸ்மைல் இப்போ சொல்லியிருந்தாங்களாம்மா, அவங்க வந்து மூர்த்தி ஹொசூர் அவங்க வந்து நேம் அமைச்சிருக்காங்க. சரி, உங்க சப்போர்ட் தான் எங்களுக்கு பேபி கன்ஃபார்ம் ஆச்சு. சேலம் அம்மனுக்கு நன்றி அம்மா. ப்ரோ வெரி தேங்க்ஸ் ப்ரோ. உங்க வீடியோ தான் எங்களை வர வச்சது. எப்போ ஹாப்பி நியூஸ், ரியலி நெக்ஸ்ட் கோவிலுக்கு வரேன் ப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தம்மனுடைய ஆசி தான் எல்லாமே, எல்லாம் அவளுடைய அருள் தான். அவ தான் எல்லாரையும் ஆட்டி வைக்கிறாங்க, எல்லாருக்கும் அருள் கொடுக்குறாங்க. அவங்க அருள் எல்லாருக்குமே கிடைக்குங்கன்னு கவலைப்படாதீங்க. ரொம்ப 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 சந்தோஷமா இருக்குது. நம்பிக்கையோட வேண்டிங்க, கண்டிப்பா நல்லதே நடக்கும். கவலைப்பட நிறைய பேர் இன்னைக்கு வந்து பாசிட்டிவா சொல்லிட்டு இருக்காங்க. நிறைய பேர் பிரெக்னன்ட்டா இருக்காங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குங்கன்னு. ஓகே, மில்லியன் ஸ்மைல் ஐடியிலேருந்து லாட் தேங்க்ஸ் அண்ட் சப்போர்ட் ப்ரோ. எங்க வளைகாப்பு வீடியோ போட்டு இருக்கீங்க, ரொம்ப நன்றி ப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப நன்றி கண்ணா. உங்களுக்கு வளைகாப்பு வீடியோவும் போட்டுட்டோன்னு சொல்லியிருக்கீங்க. ஓகே ஓகே ஓகேவா. மகாலட்சுமி ஐடியிலேருந்து அம்மாவோட ஆசீர்வாதம் எனக்கு கேர்ள் பேபி பிறந்து இருக்கு, சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாங்களும் சாட்சியா வந்து நிற்போம், மேட்டூர்ல இருந்து வராங்க. கண்டிப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்கு கண்ணு. கண்டிப்பா வாங்க கண்ணு. உங்க குழந்தை நல்லா தீர்காயுசா நல்ல எல்லாம் நிறைய பெரிய ஆளா வரணும்னு நான் வேண்டிக்கிறேன். லோகேஸ்வரி செல்வா, அம்மா பீரியட் எப்போ வரலாமா ப்ளீஸ் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணியிருக்காங்க. அதாவது நீங்க வரலாம், ஆனால் நீங்கள் வந்து உள்ளார வர முடியாது கண்ணு. கோவிலுக்குள்ளே வராமல் நீங்கள் கோவிலுக்கு வெளியே இருந்துட்டு உங்கள் ஹஸ்பண்ட் தான் எல்லாமே செஞ்சு உங்களுக்கு பிரசாதம் வாங்கிட்டு வந்த பிற்பாடு நீங்கள் 2 பேரும் வெளியில் நின்று சாப்பிட்டுக்கலாங்க. நிறைய பேர் இதுவும் கமெண்ட் பண்ணியிருந்தாங்கம்மா. என்ன கேட்டிருந்தாங்கன்னா, எங்கள் ஹஸ்பண்ட் வரல, நான் மட்டும் வரலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒரு சில பேர் ஒய்ஃப் வரல, நான் மட்டும் வரலாமா அப்படின்னு. அதாவது யாரோ ஒருத்தர் வர முடியலன்னா, ஏதோ ஒரு சூழ்நிலையில் வர முடியலன்னா 1 மாதம் நீங்கள் மட்டும் தனியாக வந்து யாரோடையாவது வந்து உங்கள் கூட இருக்கவங்க யாரோ உங்கள் ரிலேஷன் கூட நீங்கள் வரலாங்கன்னு வந்து கும்பப்படையில் பிரசாதம் நீங்கள் சாப்பிட்டுட்டு பச்சைப்பயிர் பிரசாதம் வாங்கிட்டு போய் நீங்கள் 2 பேரும் வீட்டில் வச்சு சேர்ந்து சாப்பிடலாங்கன்னு மறு மாதம் அழைச்சிட்டு வாங்க கண்ணு. அதனால ஒன்றும் அப்படி நீங்கள் பக்கமாக தான் இருக்கீங்க, ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரக்குள்ள தான் ட்ராவல் அப்படின்னா நீங்கள் ஒரு ஹாட் பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டீங்கன்னா கும்பப்படையில் பிரசாதமும் நீங்கள் வாங்கிட்டு போய்க்கலாம் உங்களுக்கு. ஓகேம்மா. அடுத்த கமெண்ட் வந்து ராசாத்தி வினோத் கண்ணா இதுலேருந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. மாரியம்மன் துணை, எங்கள் கஷ்டங்களை பார்க்க வேண்டும் அம்மா, குழந்தை வரம் கொடுக்க வேண்டும் அம்மா. கண்டிப்பாக கொடுப்பாங்க கண்ணு. குழந்தை வரம் இல்லாத எல்லா குழந்தைகளுக்குமே குழந்தை வரத்தை சீக்கிரமே அம்மா கொடுக்கணும்னு நானும் நம்ம சேலம் சமயபுரம் மாரியம்மன்ட்ட வேண்டிக்கிறேன் கண்ணு. ஓகேம்மா. அடுத்த கமெண்ட் வந்து ஷாலினி வனஜாயிலிருந்து, ஹாய் அம்மா தம்பி எப்படி இருக்கீங்க, ஓம் சக்தி. அம்மா உங்களோட ஆசீர்வாதம் என் பேரண்ட்ஸ் ஆசீர்வாதத்தோட எனக்கும் என் சைத்தன்யாவுக்கும் நல்லபடியாக திருமணம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக விரைவில் நல்ல செய்தி வரும் கண்ணு, கவலைப்படாதீங்க. நானும் உங்கள் திருமணத்துக்காக வேண்டிக்கிறேன் கண்ணு. ஓகே, சுகன்யா ஏவி அப்படிங்கிற இடத்துலேருந்து சுகன்யா ரவிசங்கர் ஃப்ரம் சென்னையிலேருந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் எனக்கு காயின் கட்டுனதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அம்மா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ப்ரே பண்ணுங்க, நீங்கள் சமயபுரம் அம்மா சன்னதியில் எங்கள் நேம் சொன்னதப்போ எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, நம்பிக்கையாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நானும் அம்மா கிட்ட மடியேந்தி உங்கள் எல்லாருக்காகவும் நான் கேட்டிருக்கேன் கண்ணு. கண்டிப்பாக உங்களுக்கு சீக்கிரமே குழந்தை வரம் கொடுப்பாங்க, கவலைப்படாதீங்க கண்ணு. அடுத்த கமெண்ட் வந்து கோவிலுக்கு பஸ் ரூட் இருக்கான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கோவிலுக்கு பஸ் கிடையாது, ஆட்டோ கேப் தான் வந்து வரும். நீங்கள் ஆட்டோ கேப் பிடிச்சி நீங்கள் ரொம்ப பக்கம் தான் வந்துடலாம். ஃபர்ஸ்ட் டைம் வரும், எங்களுக்கு வந்து அட்ரஸ் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்டிருக்காங்க. அட்ரஸ் வந்து நான் லைவ்லி சொல்றேன். உங்களுக்கு வந்து அப்படி டவுட்டா இருந்தாலும் நீங்க திரும்ப மறந்துட்டீங்க, டவுட்டா இருக்கனால நம்ம யூடியூப்ல வந்துட்டு ஈரோடு ஜெயந்திஸ் கிச்சன் சேலம் சமயபுரம் அட்ரஸ் அப்படின்னு நீங்க போட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து அதுக்கு தனியா வீடியோஸும் வரும். இப்போ நான் அட்ரஸ் வந்து சொல்றேன்.
ட்ரெயினில் பஸ்ஸில் வரவங்க எல்லாருமே ஜங்ஷன் இல்லாட்டி பஸ் ஸ்டாண்ட் வந்துடுங்க. வந்துட்டு சேலம் சமயபுரம் மாரியம்மன் கோவில் போகணும்னு சொல்லிட்டு ஆட்டோ இல்லாட்டி கேபு பிடிச்சிங்கன்னா கோவில் வாசல்லே கொண்டு வந்து விட்டுருவாங்க. அப்படி ஆட்டோக்காரவங்க கேப்காரவங்களுக்குலாம் தெரியல அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா வண்டிப்பேட்டை தெரு இபி ஆஃபீஸ், வண்டிப்பேட்டை தெரு இபி ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய சேலம் சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு கொண்டு போய் விடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கனாலே போதும், கோவிலுக்கு கொண்டுட்டு வந்து விட்டுருவாங்க. நீங்கள் பைக்கில் காரில் வரவங்களா இருந்தீங்கன்னா நம்ம சேனல் எல்லா வீடியோலையுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து லொக்கேஷன் லிங்க் வந்து கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இந்த லைவ் முடிஞ்ச உடனேவும் நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து அட்ரஸ் தமிழ்லேயும் இங்கிலீஷ்லேயும் அது இல்லாமல் கூகுள் மேப் லிங்க்கும் நம்ம வந்து கொடுப்போம். நீங்கள் அந்த லிங்க் மூலிமா நீங்கள் டச் பண்ணி நீங்கள் கூகுள் மேப் போட்டு நீங்கள் தாராளமாக வந்துக்கலாம். 5ஆம் தேதி 6ஆம் தேதி 2 நாளுமே பஸ் ஸ்டாண்ட்லேயும் சரி ரயில்வே ஸ்டேஷனும் சரி ஆட்டோ அவைலபிளாக இருக்குங்கன்னு உங்களுக்கு நைட் எந்நேரம் ஆனாலுமே ஆட்டோக்காரங்க வந்து உங்களை அழைச்சிட்டு வந்து விடுவாங்க. ஓகேம்மா. வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் கும்பப்படையல் பற்றி டவுட் இருந்தால் எல்லாரும் நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணி விடலாம். அதாவது முதல் மாத கும்பப்படையல் சாப்பிட்டதுலேருந்து 1 வருஷம் கணக்கு கண்ணு நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை வரம் சீக்கிரமே கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் கண்ணு. அடுத்து பிரியா சின்ன அக்கா வந்து வந்திருக்காங்க. ஹாய் அக்கா, எப்படி இருக்கீங்க? ஹாய் கண்ணு, எப்படி இருக்கீங்க? ஹாய் சிங்கப்பெண்ணே, அம்மா அண்ட் மை பிரைட் சோல், ஹவ் யூ போத் ஆஃப் யூ ஹேட் சாய் ஹவுஸ் அப்பாஸ் அண்ட் டைஸ் அண்ட் பாய் அப்படின்னு சொல்லி நல்லா. இந்த மாதிரி கமெண்ட் படிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. நீ ஒரு தடவை அமாவாசை கும்பப்படையலுக்கு பாவேன், நீ தான் வரவே மாட்டேங்கிற. வா, இந்த வாட்டி வர முயற்சி பண்ணுக்கண்ணே, கண்டிப்பாக வருவேன். ஓகேம்மா. அம்மா கிட்ட வந்து சண்டை போட்டு கேளு, என்னை மட்டும் ஏன் இவ்வளோ நேரம் காக்க வைக்கிறீங்க, எனக்கு கொடுங்க, நான் நிறைய பேருக்கு குழந்தை வர நீங்கள் கொடுத்து நான் பார்த்துட்டு இருக்கேனே, எனக்கு மட்டும் ஏன் கிடைக்கல, நீங்கள் கொடுத்து தான் ஆகணும், இந்த மாதம் எனக்கு கண்டிப்பாக கன்ஃபார்ம் ஆகணும் அப்படின்னு நீ சண்டை போடு, உனக்கு நிச்சயமாக கொடுப்பாங்க கண்ணு. நானும் உங்களுக்காக வேண்டிக்கிறேன் கண்ணு. பிரியா சின்னுக்கா மெசேஜ் பண்ணியிருக்காங்க. மிராக்கல் சேலம் சமயபுரம் மாரியம்மன் துணை, டெஃபினெட்லி அம்மன் தாயே வில் டூ மிராக்கல்ஸ் இன் எவ்ரி ஒன்ஸ் லைஃப், ஹவு சதீஷ் சாமி ஃபேமிலி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நல்லா இருக்காங்க கண்ணு, சதீஷ் சாமி ஃபேமிலி நல்லா இருக்காங்க, நாங்களும் நல்லா இருக்கோம், நீங்களும் நல்லா இருக்கணும்னு நாங்கள் வேண்டிக்கிறோம். உன்னுடைய வேண்டுதல் சீக்கிரமே படிக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். அம்மா திஸ் மந்த் ஐ எம் கம்மிங் டு சேலம் அப்படின்னு சொல்லி பிரியா சின்னுக்கா மெசேஜ் பண்ணிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம் பாபா, உன்னை பார்க்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கு. ஜெயா அப்படிங்கிற இருந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஹாய் அம்மா அண்ட் ப்ரோ, அம்மா அப்பா எப்படி இருக்காங்க அம்மா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நல்லா இருக்காங்க. எங்களுக்காக வேண்டிட்டு ₹1 நாணயம் கட்டுங்க, நாங்க குழந்தைக்காக நெக்ஸ்ட் மந்த் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்றோம், பேபி கன்ஃபார்ம் ஆகணும் எங்களுக்காக வேண்டிக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா உங்க நேம், உங்க ஹஸ்பண்ட் நேம், எந்த ஊரு, மேரேஜ் ஆகி எவ்வளவு வருஷம் ஆச்சு எதுவுமே சொல்லலக்கா. அந்த டீட்டெயில்ஸ் எனக்கு சொல்லுங்க. நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு போகும்போது நம்ம சேலம் சமயபுரம் மாரியம்மன் உங்கள் கூடவே இருக்கிற மாதிரி நினச்சி மனசார வேண்டிட்டு போங்க, நல்லதே நடக்குங்கப்பா. அடுத்து ஜெயா அவங்களே கமெண்ட் பண்ணியிருக்காங்க. நாளைக்கு எங்களோட ஃபர்ஸ்ட் வெட்டிங் ஆனிவர்சரி, எங்களுக்கு பேபி கிடைக்கணும், ப்ரே பண்ணிக்கோங்க அம்மா அண்டு எங்களை பிளஸ் பண்ணுங்க அம்மா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹாப்பி வெட்டிங் டே ஆனிவர்சரி, வெட்டிங் ஆனிவர்சரி டே கண்ணு. மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. நல்ல தீர்க்காயுசா தீர்க்க சுமங்கலியா பல்லாண்டு காலம் பல செல்வங்கள் பெற்று நல்லா வாழணும், நிறைய முன்னேறி வரணும், குழந்தை வரம் சீக்கிரமே கிடைக்கணும்னு நான் நம்ம சேலம் சமயபுரம் மாரியம்மன்ட்ட வேண்டிக்கிறேங்க. அடுத்த கமெண்ட் வந்து டி லீலா அப்படிங்கிறதுலேருந்து, ஹாய் அம்மா, நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வர போகிறோம், எங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கணும்னு வேண்டிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக வேண்டிக்கிறேங்க. அடுத்து உதயா சுந்தரேடியிலேருந்து, அம்மா என் தம்பிக்கு நல்லபடியாக மேரேஜ் நடக்கணும், அம்மா கிட்ட வேண்டிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக உங்கள் தம்பியோட நேம் சொல்லி நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணுங்க கண்ணு, நான் வேண்டிக்கிறேன். ரவி சோனி ஐடியிலேருந்து, அம்மா நான் இப்போ 5 months ப்ரெக்னென்ட், நீங்கள் சொன்ன மாதிரி குழந்தை ஆரோக்கியமாக இருக்கணும் அம்மா, ரொம்ப நன்றி அம்மா, குழந்தை நல்லபடியாக பிறக்கணும்னு வேண்டிக்கோங்க அம்மா, நாங்கள் சாட்சியாக வந்து நிற்போம் அம்மா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இதை கேட்கும்போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்கு கண்ணு. நீங்கள் சாட்சியாக வந்து நிற்கிறேன்னு சொல்லியிருக்கீங்க, அதுவே எங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம். அம்மாவுக்கு சாட்சியாக வந்து நில்லுங்க, நிற்பீங்க, நீங்கள் கண்டிப்பாக குழந்தை ஆரோக்கியமாக வந்து சுகப்பிரசவத்தில் குழந்தைய பெற்றெடுப்பீங்க கண்ணு. நானும் நம்ம சேலம் சமயபுரம் மாரியம்மன்ட்ட வேண்டிக்கிறேன் கண்ணு. அடுத்தது முனீஸ்வரி ஆர் ஐடியிலேருந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அம்மா எங்களுக்கு மேரேஜ் ஆகி 1 வருஷம் ஆகுது, தை அமாவாசை வந்தோம், இப்போ 5 months ஸ்டார்ட் ஆகுது, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், ஸ்கேனுக்கு வர சொல்லி இருக்காங்க, பேபி நல்லபடியாக பிறக்கணும்னு அம்மா கிட்ட வேண்டிக்கோங்கம்மா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக வேண்டிக்கிறேங்க. சுகப்பிரசவத்தில் நல்லபடியாக குழந்தை ஆரோக்கியமாக பிறக்கும், கவலைப்படாதீங்க கண்ணு. ஓகேம்மா. சுதாகர் வித்யா, அம்மா இப்போ 6 மாதம் ஆகுதுமா, அடுத்த மாதம் கோவிலுக்கு வந்து வளைகாப்பு வைக்கிறோம், நீங்கள் தம்பி கண்டிப்பாக வரணுமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக வரணும் கண்ணு, நீங்கள் டேட் சொல்லுங்கள்,
பௌர்ணமி அன்னைக்கு நிறைய வளகாப்பு நடக்குது. நீங்களும் வந்து வளகாப்பு நடத்திக்கங்க. அன்னைக்கு நாங்கள் அங்கே தான் இருப்போம். நம்ம சேனல் நம்பர் இப்போ கீழே கமெண்ட்ஸில் கொடுத்துருக்கேன்னா, அது போக நம்மளுடைய எல்லா டிஸ்கிரிப்ஷன்லேயும் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கண்ணா. அம்மா நான் வருவேன் கண்டிப்பாக 5th அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக வாங்க. மேகலா அப்படிங்கிற வாங்க, கண்டிப்பாக வாங்க. நிர்மலா தேவி ஐடியிலேருந்து அண்ணா நேற்று தான் அம்மா ஃபோட்டோ ஆர்டர் போட்டேன், வாங்கியிருந்தேன் அம்மா. அம்மாவை வீட்டுக்கு வந்திருக்காங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு நல்லது நடக்கணும் வீட்டுல அப்படின்னு. கண்டிப்பா அம்மா வந்துட்டாங்கல்ல, இனிமே எல்லா பிரச்சனைகளுக்கும் உங்களுக்கு தீர்வு கிடைக்குங்க. ஓகேம்மா. கார்த்திக் சம்பத் ஹாய் அம்மா அண்ட் அண்ணா, நான் இந்த மந்த் ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு, சக்சஸ் ஆகணும்னு வேண்டிக்கோங்க அப்படின்னு சொல்லி. கண்டிப்பா வேண்டிக்கிறேங்க. நிறைய பேரோட கமெண்ட்ஸ் ஒரு சில பேருக்கு விட்டுருக்கலாம். அப்படி விட்டவங்க எல்லாரும் இந்த லைவ் முடிஞ்ச உடனே நீங்க வந்து இதே லைவ்ல வந்து கமெண்ட் மூலியமா நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ பண்ணி விடுங்க. நாங்க அதை படிச்சு பார்த்து கண்டிப்பா வந்து தெரிஞ்சுக்கிறோம். கண்டிப்பா உங்களுக்கு ரிப்ளைவும் நாங்க வந்து பண்ணுவோம். நம்ம சேனல் நம்பர் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருப்போம். அம்மன் போட்டோ வேணுங்கிறவங்க எல்லாரும் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணலாம். அதே மாதிரி ஒரிஜினல் கருங்காலி மாலை பிரேஸ்லெட் வேணுங்கிறவங்க எல்லாருமே அதே நம்பருக்கு நீங்க வந்து வாட்ஸ்அப் பண்ணலாம். இவ்வளவு நேரம் நம்ம லைவ் பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. மறுபடியும் நாங்கள் சொல்லிக்கிறோம், 6ஆம் தேதி 6/6/2024 அன்னைக்கு அமாவாசை கண்ணு. அமாவாசை கும்பப்படையல் பூஜை பார்த்தீங்கன்னா 5ஆம் தேதி சாயந்தரம் 6 to 8 மணிக்குள்ள பூஜை நடக்குங்கன்னு. நீங்கள் எல்லாரும் வாங்க, எல்லாரும் வந்து கும்பப்படையில் கலந்துக்கங்க. எல்லா குழந்தைகளுக்கும் குழந்தை வரம் கிடைக்கணும் அப்படின்னு நான் நம்ம சேலம் சமயபுரம் மாரியம்மன்ட்ட வேண்டிக்கிறேங்கன்னு. அமாவாசை கும்பப்படையில் பார்க்கலாங்கன்னு. ஓகே பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Bye bye.